மேனேஜர், இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்? இருங்க மேடம், பார்த்து சொல்கிறேன். சீக்கிரம். மேடம், இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த கட்சியிலேருந்து அவர் வந்து பார்க்குறாரு. 12 மணிக்கு இந்த கட்சியிலேருந்து இவர் வந்து பார்க்குறாரு. அப்புறம் மேடம் 4 மணிக்கு சவரி கடையை திறக்க போகிறீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு மேடம். எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் 2 கக்கூஸ் கட்டி விட்டுருக்குறாங்க. அதான் 6 மணிக்கு நீங்கள் தான் போய் உட்காந்து திருப்பலா பண்ணணும். ஓகே. ஆமாம், இதுக்குலாம் நீங்கள் பேமெண்ட் வாங்கியாச்சுல? அட்வான்ஸ்லாம் நேரத்தை வாங்கியாச்சு மேடம். வெரி குட். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த சமையல்காரங்கிட்ட ஒரு ஜில்லுன்னு ஜூஸ் கட்டுறது சொல்லு. ஹலோ சமையல்காரர, மேடத்துக்கு ஒரு ஜூஸ் கொண்டாங்க. அர்கானி, அப்படியே எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வர சொல்லு. அப்படியே சாருக்கு ஒரு ஜூஸ் போட்டு ஐயா. வந்தாச்சு வந்தாச்சு, இந்தாங்க. மேடத்தை கொடுங்க. என்னையா ஜூஸ்? கருமம், என்னையா இது? மேடம் ஜூஸ் தானே கேட்டேன். என்ன வளவளன்னு கசப்பா இருக்கு? என்ன இளவு இது? மேடம், அது கத்தாழை ஜூஸ் மேடம். ஏய், எவன்டா உங்ககிட்ட கத்தாழை ஜூஸ் கேட்டா? போய் ஆப்பிள் ஜூஸ் போட்டு எட்டு வா. மானே கட்டவன். சரிங்க மேடம், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அப்புறம் மேடம், மதியான சாப்பாட்டுக்கு என்ன சாப்பாடு செய்ய சொன்னீங்கன்னா செஞ்சிருவேன். நான் வந்து டயட்ல இருக்கேன். எனக்கு வந்து ஆல் கஞ்சி போதும். என் மாமாவுக்கு என்ன வேணுமோ அது கேட்டு விதவிதமா ஒண்ணுன்னா பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே. நீ இப்படி வா, நான் சொல்றேன். சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஓஹோ, அப்புறம் ஒரு இறால் ஃப்ரை, ஓஹோ, ஒரு ஸ்ப்ரிங் ரோல், ஓ ஸ்ப்ரிங் ரோல், அப்புறம் சிக்கன் கொக்கா மக்கா. அவ்வளவுதான். ஏன் சார், இதெல்லாம் நீங்க சாப்பிட்றதா இல்லை கடையில் கொண்டு போய் இது வைக்கிறதா? ஏ பிளாடி ராஸ்கல், நான் சொல்றது மட்டும் செய்டா. ஏன்டா, இவன் சாரு, அவன் மேனேஜரு, இவ மேமு, எல்லாம் என் நேரம்டா நேரம். மேடம், அஜேஷ் குமார் மேனேஜர் வேறு போன் பண்ணுறாருங்க மேடம். நாங்கள் பேசுங்க. யாரு? அஜித்தோட மேனேஜரா? கொடுங்க. நாங்கள் பேசுங்க. ஹலோ. எஸ் சார், நான் ஆஷா தான் பேசுறேன். ஓகே சார். ஆமா, ஷூட்டிங் எங்க? ஓ, அமெரிக்காவா? ஓகே சார், நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வந்துடுவேன். நீங்க நேரமா வந்துடுவீங்கல்ல? ஓகே சார். ஓகே. ஆமா, ஷூட்டிங் எப்போ சார்? ஓ, ஏகே சார் ரேஸ்க்கு போயிருக்காரா? வந்ததுமே ஆரம்பிப்பீங்களா? நான் ரெடியா இருக்கேன். ஓகே சார். சாரணி மேம் கொண்டே மேடம், சார் என்ன மாதிரி சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லை, அஜித் என் கூட தான் நடிப்பேன்னு அட்டம் பிடிக்கிறாரா. அதனால நமக்கு நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் இருக்கு, டக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே மேடம். மேனேஜர், இது யாரு? சார் கட்சிக்காரர் பேசுகிறாங்க மேடம். கட்சிக்காரரா? கொடுங்க கொடுங்க. ஹலோ தலைவரே. சொல்லுங்க தலைவரே. என்னது, நான் எம்எல்ஏ ஆகிறதா? நான் ஜெயிச்சிட்டேன் சிஎம்மா? என்ன தலைவரே, என்ன இப்ப சிஎம்மா சொல்றீங்க? ஓகே, என் மொத்த சொத்தை வித்தாகுதும் நான் சிஎம் ஆகி கட்டுறேன். ஓகே பை. இந்தாடா புடிச்சுக்கோ. மாமா, நம்ம சொத்தெல்லாம் விற்கணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒன்றுன்னா பண்ணிடு. ஓகே சரி ஓகே, நீயே சொல்லிட்ட, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் வா. ஓகேடா, வாங்க போலாம். வாங்க வாங்க, ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்தாச்சுங்க டாக்டர். இங்கே கொடுங்க பார்ப்போம். அவங்கள அப்படி சேரில் உட்காருங்க.
டாக்டர் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கு? என் தேன்மொழிக்கு மறுபடியும் பார்வை கிடச்சிருமா? ஷியோர், கண்டிப்பாக கிடச்சிரும். இது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். டாக்டர் இதுக்கு ஏதாவது ஆப்ரேஷனுக்கு இது பண்ணணுமா, இல்லைன்னா மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்திக்கலாமா? கண்டிப்பாக ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அதுவும் உடனடியாக நான் பண்ணிதாகணும். அதுக்கு எவ்வளோ செலவாகும் டாக்டர்? என்ன, எப்படியோ ஒரு 3 லட்ச ரூபா ஆகும். இதை ஏதாவது ஒரு காப்பீட்டு திட்டத்தில் இது பண்ணிக்க முடியாதுங்களா? நோ மோகன், இந்த காப்பீடு ஸ்கீமெல்லாம் இந்த ஆப்ரேஷன் கவர் ஆகாது. இதை நீங்கள் பே பண்ணி தான் செஞ்சுக்கணும். கம்மிங் மண்டே நம்ம ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா கம்மிங் மண்டே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீனியர் டாக்டர் வந்து வராரு. சரிங்க. அன்றைக்கி மார்னிங் நீங்கள் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா ஈவினிங்கே நான் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால் ஆப்ரேஷனுக்கு தேவையான அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு முன்னால் ரிசப்ஷனில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நம்ம ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். சரிங்க டாக்டர், நாங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரோம். சரிங்க, அது வரைக்கும் உங்களுக்கு தேவையான மருந்து நான் எழுதி கொடுக்குறேன். அது டெய்லி 3 வேளை நீங்கள் கண்ணுக்கு விட்டிங்கன்னா சரியாயிடும். சரிங்க. அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். சரி. சரிங்க டாக்டர், நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்க, பார்த்து போங்க. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? நம்ம ஸ்பாட்டுக்கு நான் வந்துட்டேன், நீயும் சீக்கிரம் வந்துடு. அப்படியே அந்த தேவாடியும் வர சொல்லிடு. இந்த டச்சு போன் வந்ததும் வந்துச்சு. ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்களா நம்ம கூட டச்சில் இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நம்மளோட டச்சே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் முக்கால்வாசி பேர் இந்த ஃபோனையே 24 மணி நேரமும் தடவிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த கேப்பில் எவனாச்சும் ஒருத்தன் அவன் பொண்டாடி தடவிட்டு போயிடுவானாட்டு இருக்குது. இந்த ஃபோனை முதல்ல தூரமாக வச்சா தான் அவன் பொண்டாடி பிள்ளை கூட சந்தோஷமாக இருக்க முடியும். என்ன கோடீஸ்வரா, ஏதோ கருத்து சொல்லிட்டு இருப்பியாட்டு இருக்குது? கருத்து சொல்ல நாம் என்ன கதாநாயகனாடா? ஆமாடா மச்சான், உனக்கு எதுக்குடா கோடீஸ்வரன் பேர் வச்சாங்க? அதை ஏன்டா கேட்குற? இந்த ஊரில் தான் நமக்கு ஒரு கோடி இல்லை, அட்லீஸ்ட் பேர்லையாவது கோடி இருக்கட்டுன்னு எங்கள் அப்பா எனக்கு கோடீஸ்வரன் பேர் வச்சாரு. நானும் எப்படியாச்சும் சாவறதுக்குள்ள 1 கோடி சம்பாதிச்சலன்னு பார்க்குறேன். ஆனால் முடியலையே. நாம்பலாம் செத்தாதான் கோடி பார்க்க முடிய மாட்டேங்கிறோம். சரி சரி, ரொம்ப அழுதுக்காத. ஆமா, போன வேலை என்னாச்சு? முதல்ல அதை சொல்லு. டேய் மச்சான், தேவா முதல்ல வரட்டுண்டா. எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுடா. டேய் டேய், ரொம்ப தான் பண்றீடா. என்ன தேவா, இன்னைக்கு மூஞ்சி ரொம்ப பிரைட்டா இருக்க? இருக்காதா பின்ன? அன்னைக்கு கல்யாண மேடையில் நான் கண்கலங்கி நின்னப்போ இந்த கடவுளுக்கு கண் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அது தப்பு. கடவுளுக்கு கண் இருக்கு. அதனால தான் என்னை கண்கலங்க விட்டவளோட கண்ணை இந்த ஆண்டவன் எடுத்துட்டான். அதான் ஆப்ரேஷன் பண்ணா பார்வை வந்துரும்னு டாக்டர் சொன்னதா கேள்விப்பட்டேன். டேய் மச்சான், அதுக்கு 3 லட்சம் வரைக்கும் செலவாகுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரா? அவங்கனால 3 லட்சம் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவனால எங்கடா முடியும்? அவனே 4 வட்டி, வார வட்டி, மாச வட்டின்னு, மீட்டர் வட்டி, கந்து வட்டின்னு ஏகப்பட்ட இடத்துல கேட்டு பார்த்துட்டான். எங்கேயும் கிடைக்கல. இந்த உள்ளூர்காரனுக்கு
கடன் கிடைக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. அவனோ வெளியூருக்காரன், அவனுக்கு எப்படி கடன் கிடைக்கும்? அவனுக்கு வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? அவனுக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி அவன் ஊரில் 1 ஏக்கரில் வரக்காடு இருக்குது. அதையெல்லாம் இவனோட அவசரத்துக்கு விற்கவும் முடியாது, கரகத்தை வைக்கவும் முடியாது. அப்படி விற்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை லாக் பண்ணணும்டா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ குருடியாவே கண்ணு தெரியாம இருக்கட்டு. ஏன்டா தேவா, உங்க அத்தை வீட்டில் ஏதாவது ஹெல்ப் இது பண்ண மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் இங்க சான்ஸ் இல்லடா. டேய் கோடி, வேற ஏதாச்சும் நியூஸ் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவ்வளோதானா மச்சான்? நான் கிளம்புறேன். எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. அடுத்த வாரம் கம்பெனியில் ஃபயர் விசிட் வேறு இருக்கு. அப்போ நான் வரட்டுமா? டேய் மச்சான் இல்லைடா, நாளைக்கு காலையில் கோயிலுக்கு வரைய கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். கண்டிப்பாக வரேன் மச்சான். டேய் கோடி, நீயும் வரையா? நானா? உங்க கூட நான் பாருக்கு தாண்டா வருவேன். கோயிலுக்குலாம் என் பொண்டாடி கூட போய்க்கும்டா. டேய் இவங்கிட்ட பேச முடியாது. நான் கண்டிப்பாக வரேன் மச்சான். சரி பாருங்க, பார்ட்டி இருந்தால் நைட்டு கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் வந்துடுறேன். டேய் நைட்டு பார்ட்டி இருக்குதுடா. రాయిటురా సయ్యంటే సంబరాల జాతారా
சித்தப்பா நான் மோகன் பேசுகிறேன். சொல்லு மோகா, எப்படி இருக்க? ஆமாம், மருமா நல்லா இருக்காளா? எல்லாம் நல்லா தாங்க சித்தப்பா இருக்கோம். அந்த புரோக்கருக்கு இது மறுபடியும் கூப்பிட்டாரா? ஆமாம் மோகா, நேற்று இடம் பிடிச்சி போச்சுன்னு பார்ட்டியை கூட்டிகிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தா. அப்படி யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல மோகா. காலையில் இடம் வேண்டான்னு அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. சித்தப்பா நாளான்னைக்கு ஆப்ரேஷன் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நான் பணத்தை ரெடி பண்ணணும். நானும் அந்த இடத்த நம்பி தான் இருக்கேன். எனக்கும் என்ன பண்ணுறேன்னே தெரியலப்பா. எதுக்கும் நீ ஒரு எட்டு நேரில் வந்தீங்கன்னா எப்படியாச்சும் காசை ரெடி பண்ணிக்கலாம். எப்படி சித்தப்பா வர முடியும்? இங்கே தேன்மொழி தனியாக இருக்கிறா, கூட பார்த்துக்கிறக்கு கூட யாரும் இல்லை. நானும் இங்கே மாடு கண்ணையெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுப்பா. ஆச்சினாலையும் அங்கே தனியாக வர முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து வேணா கூட்டிகிட்டு போகலாம். இப்போ என்னதான் சித்தப்பா பண்ணுறது? மோகா, நீ எப்படியாச்சும் டாக்டர்கிட்ட பேசி மருமகளை ஆஸ்பத்திரியில் சேர்த்து பார்த்துக்க சொல்லிட்டு வா. நாம் எப்படியாச்சும் ஒரு நாளில் காசு ரெடி பண்ணிக்கலாம். நீ ஆஸ்பத்திரிகிட்ட பேசிட்டு அப்புறமா என்னை கூப்பிட்றியா? சரி சித்தப்பா, நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் உங்களுக்கு. ஏய், நீ பாட்டுக்கு எதுக்கு வந்த? எனக்கு கூப்பிட வேண்டியதானே? வீட்டுக்குள்ள சும்மா தானே இருக்கேன். ஏங்க, எனக்கு தலை முடிஞ்சு வர்றீங்களா? ஏய், தலை என்ன ஈரமாக இருக்குது? இப்படியே முடிஞ்சு விட்டா நீருக்கு ஒருத்தர் சளி பிடிச்சிக்கும். சொன்னா கேளு. ஏங்க, எப்போ ஈரம் காயிருது, நான் எப்போ தலை முடிஞ்சுக்கிறது? அப்புறம் அது வரைக்கும் நான் என்ன பேய் மாதிரி உக்காந்துக்கவா? உன்னை பேயின்னு யாரு சொன்னா? நீ இப்போதான் அழகு தேவதை மாதிரி இருக்க. கொஞ்சம் பொறு, நான் போய் முடிக்கு சாம்பிராணி பாவை எடுத்துட்டு வரேன். அதை போட்டா சீக்கிரம் காஞ்சிரும். இங்கேயே நில்லு. ஆமா, இந்த கண்ணு தெரியாத குழந்தைய இப்பதான் குளிக்க வச்சிங்க. அடுத்தது சாம்பார் அடி போக காட்டி, தலை சீவி, சாப்பாடு ஊட்டி, அப்படியே ஒரு தாலாட்டு பாடி என்ன தூங்க வச்சிருங்க. நீ சொன்னாலும் சொல்லலினாலும் நான் அடுத்தது அதை தான் பண்ண போறேன். ஆமா, ஏன் திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஏங்க, நான் இப்போ உங்களுக்கு சுமக்க முடியாத சுமையாயிட்டேன்ல. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் வெளிக்காட்டிக்காமல் இருக்கீங்களே. கஷ்டமா? எனக்கு என்ன கஷ்டம்? என்னால் பார்க்க தான் முடியாது. ஆனால் நீங்கள் காசுக்காக படுற கஷ்டத்தை என்னால் கேட்கக்கூடவா முடியாது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் 3 நாளில் உனக்கு பார்வை திரும்பிடும். நீயும் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க தான் போகிற. கண் திறந்து பார்க்குறப்ப இந்த நீயும் பார்க்க ஆசைப்படுற நம்ம உறவுகள் எல்லாமே உன்னை தேடி வருவாங்க. கண்டிப்பாக உன்னோட அப்பா, அம்மா, தம்பி, இப்படி எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. இனிமேல் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எங்கள் அம்மா அப்பா என்னை தேடி வரணும். நான் கண் திறந்து பார்க்குறப்போ என் தம்பி மனம் என் கண்ண முன்னாடியே நிற்கணுங்க. கண்டிப்பாம்மா, உன் தம்பி உன்னை தேடி வருவா. அப்படி சரி, இப்போ தலையை கோதி விட்டு சாப்பிடலாமா? ஏன் இப்பதான் தாலாட்டு பாருன்னு சொன்னீங்களே? தாலாட்டு தானே, பாடிட்டா போகுது. பார்க்குறேன். நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. நான்
கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம். நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம். உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. எனக்குள்ளே உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடி மௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, தொலைத்து விட்டேன், நீ என்னை மீட்டு கொடு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. சுகம் என்பது தொலைவானது, உன்னை கண்ட பின்னே என்னை சேர்ந்தது. வாழ்வெனக்கு வசப்பட்டது, வசந்தம் என் கண்ணில் தென்பட்டது. அலை பாய்ந்த நெஞ்சுக்குள் அமைதியை தந்தாயே, நான் தேடிக் கண்ட திரவியமே என்னை உனக்காய் வார்த்தேனே. என் ஜீவன் முழுதும் வாரி தந்து உன் உயிரை காப்பேனே. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம். நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம். புன்னகை நான் சேவிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. யாதவா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதுன்னு வர சொன்னீங்க. ஆமாடா மச்சான், ரொம்ப அப்படி என்ன முக்கியமான அவசரமான விஷயம். வேலை சொல்லு மச்சான். நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்பேன், நீ மறுக்கக்கூடாது. டே மச்சான், இது வரைக்கும் நீ கேட்டு எதையாவது மறுத்துருக்கண்ணா, என்ன விஷயம்னாலும் சொல்லு மச்சான், அதை பார்த்துக்கலாம். அப்பா கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. ஆமாம் மச்சான், இதுக்கு மேலேயுமே மனோ குடும்பத்துக்குமே நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆகாது, சான்ஸே இல்லை. அதனால் சீக்கிரமாக நல்ல ஒரு பையனாக பார்த்து நம்ம கண்மணிக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சிடணும். டேய், நீ இருக்கிறப்போ இன்னொரு பையனை எங்கடா தேடுறது? நீ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட மச்சான். டே மச்சான், நீ என்கிட்ட இப்படி கேட்பீன்னு நான் சத்தியமால எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன மச்சான், கண்மணியை நான் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸே இல்லை மச்சான்.
ஏன்டா மச்சான் இப்படி சொல்ற? டேய் நம்ம 2 பேரும் மச்சான் மச்சான்னு கூப்பிட்றனால மட்டும் மச்சன் ஆக முடியாது. நீ ஏன்னா என் நண்பனா. இந்த நிமிஷம் வரைக்கும் கண்மணிய என்னோட கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப போய் திடீர்னு சாரிடா மச்சான், என்னால அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது. சாரி. டேய் மச்சான், நீ கண்மணியை கட்டிக்கிறேன்னு சொல்லி இருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்னு தெரியலடா. ஆனால் நீ இப்போ சொன்ன விஷயத்தை கேட்டு என் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சுடா. தேங்க்ஸ்டா மச்சான். டேய் மச்சான், தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடா? நம்ம கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், அவ்வளோதானே. நல்ல ஃபாரின் மாப்பிள்ளையா நீயும் நானும் சேர்ந்தே பார்க்குறோம். நல்ல முறையாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். சரியா? ஓகேடா மச்சான். ஏடா கோடி, என்ன கோயிலுக்கு வந்தா உன் வீட்டுக்கார அம்மாவோட தான் வருவோன்னு சொன்ன, இப்போ என்ன தனியாக வந்திருக்கிற? மச்சான், இந்த கோயில்ல பொங்கலும் சுண்டல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் சாப்பிடலான்னு வந்தேன். சரி சரி, இன்னைக்கு போன வேலை என்னாச்சு? நீ உளவுத்துறை எஸ்ஐ கொடுக்குற வேலையில எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறீங்க. டேய் முதல்ல விஷயத்தை சொல்றா. ஆமா, என் அத்தம்மாவில் அவன் புருஷன் ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டானா? நாளைக்கு எப்படியும் ஆப்ரேஷன் பண்ணுற நம்பிக்கையில் இன்னைக்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிட்டான். பணத்தை ரெடி பண்ணுறக்கு அவன் சொந்த ஊருக்கு நீங்கள் நைட்டு கிளம்புறான்டா. போனவன் பணத்தோட வந்தா தானே ஆப்ரேஷன் நடக்கும். அவனுக்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி நாம பண்ணிட்டா. மச்சான், நீ சொல்றது கரெக்டு மச்சான். அவனை திண்டுக்கல்ல வச்சே தட்டிடலாம். இந்த தடவை கண்டிப்பா அவன் பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே மச்சான், நைட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க, நான் அங்கே வந்து கால் பண்ணுறேன். ஓகே மச்சான். ஓகே மச்சான். ஐயோ இடியாப்பம், பணியாரம், பணியாரம் வாங்கலையோ, பணியாரம், பணியாரம் பணியாரம். ஏண்டி நாம பணியார கடை போடலான்னு வந்தா நீ என்ன இடியாப்பம் ஊத்திட்டு திரியிற? இல்ல மாமா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். பணியார கடை போட்டிருந்தா கூட நம்ம பொழைச்சிருக்கலாம். நான் அன்னைக்கே உன் பேச்சு கேட்டிருக்கணும். ஆமா, அன்னைக்கு கேட்காம நீ வந்து அந்த படத்துல நடிக்கிறேன்னு போய் சம்பாதிச்ச காசெல்லாம் எலெக்ஷன்னே தொலைச்சு போட்ட. இப்ப அதை ஆமாம்மா, அன்னைக்கு நம்ம கடை போட்டிருந்தா இந்நேரம் பெரிய கடையே போட்டிருக்கலாம். ஆமா, இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அந்த பட்டாசு பையோட சேர்ந்துட்டு பகல்லையே எனக்கு விளக்கு கொடுக்க வச்ச பாத்தியா? அப்ப யோசிச்சிருக்கணும்டி. மாமா தப்புதான் மாமா, நான் இனிமே யாரு பேச்சு கேட்கவே மாட்டேன். உன் பேச்சு மட்டும்தான்டா கேட்பேன். அப்படி சொல்லிடி ராசாத்தி. இனிமே நீ சொல்ற மாதிரி நானும் எவங்கிட்டையும் எந்த கந்து வாங்காம, அப்புறம் எந்த கந்து வாங்காம கூலி வேலைக்கு போயோ இல்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சு இருக்கிற கடனை எல்லாம் அடிச்சுட்டு நாம பாட்டுக்கு நிம்மதியா வாழலாம். என்ன சொல்ற மாமா? சொல்றியா? ஐ லவ் யூ டா புருஷா. ஐயோ லவ் யூ டி பொண்டாட்டி. எனக்கு உன்னை கட்டிப்பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ இவ்வளவு வளர்ந்திருக்கியே, எப்படி கட்டி பிடிக்கிறது? என்னடா அது அலும்பா இருக்குது? இடியாப்பன்னு சத்தம் மட்டும்தான் வருது, ஆளு ஒருத்தனையும் காணோம். அதானே, என்ன நாசமா போனாலும் தெரியலையே மாமா. சரி வா, நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஐயோ இடுப்பு நாசமா போனவனே. மாமா எங்கடா இவன் இருக்கான்? மாமா எவனே தெரியல, இப்படி இடிச்சிட்டு போயிட்டானே. சரி சரி, இந்த தடவை வருவான், நாம வந்து அப்படியே புடிச்சிடலாம்.
போட ஆரம்பிச்ச? போடாடி நாசமா போனவனே, உன் மொண்டாட்டியை வச்சு நான் படம் எடுத்ததை விட இடியாப்பம் வைக்காம நான் என்ன இனோவா காரா ஓட்டுவேன்? ஏண்டா அடா பாவிகளா, 2 படத்துக்கு ஒன்னா சினிமா சான்ஸ் வந்தங்காட்டி என்ன கழட்டி விட்டு போயிட்டீங்களாடா. அதான் மொத்தமும் நான் கீடு போயிடுச்சு. சரி இங்க வா. எங்களுக்கு அதனால போச்சு, உனக்கு எதனால போச்சு? எதனாலயோ போச்சு. சரியா? இது என்ன ஏண்டா இதெல்லாம் என்ன நம்ம என்ன உழைச்சி சம்பாதிச்ச காசாடா? ஊரில் அடிச்சு உலையில போட்டது தானே, அதான் மொத்தமாக பிடிக்கிட்டு போச்சு. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே அனுப்பப்பட்டது. சரி சரி, அடுத்து வேற ஏதாவது ஐடியா வச்சுக்கிறியா? இங்கே வாரா சீனி, இனிமேல் நமக்கு சினிமாலாம் செட் ஆகாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் பெரிய நாடக நடிகையாக்கி வளர்த்து விட்ட வேண்டியதா, கூட்டி கொடுத்து வளர்த்து விட்ட வேண்டியதா. ஏன் பொண்டாட்டிய இன்னொரு டைரக்டருக்கு அனுப்பி வச்சு நாடக நடிகாக்க போறியா? அவ ஏன் பொண்டாட்டிடா? மானம் கெட்டவனே, அவதான் சொல்றேன்னா நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிற. அவனை போட்டு வெளியே சினி, சொல்லுவியாடா? யோ சினி, அவசரப்படாதையா, நான் என்ன சொன்னாலும் கேளு. அட நான் தெரிஞ்ச டைரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பெரிய நாடக நடிகாக்கலான்னு சொன்னவங்கிட்ட அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியா நீ? நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. இங்க பாரு, உன்னையும் வெட்டுவேன், இந்த டைரக்டர் வெட்டுவேன். இந்த கதையை எழுதி கொடுத்தான் பாரு அந்த கரூருக்காரன், அவன் கையில கிடைச்சாலும் அவனையும் சேர்த்து வெட்டுவேன்டா. எவனையே வெட்டி தாவங்க வாங்க. வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல? சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சு கூட தடுக்கல. நான் 18 பட்டிக்கு ராசா, என் நகப்பட்டு மலராதோ ரோசா. நான் 18 பட்டிக்கு ராணி, என்னை எங்காச்சும் கூட்டிட்டு போனி. பசிக்காம தொடமாட்டேன், ருசிக்காம விட மாட்டேன். பசுக்குன்னு விடமாட்டேன், பசுக்குன்னு விடமாட்டேன். குத்து குத்து நீ கம்மனு தான் பாய கொஞ்சம் பொத்து. வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல? சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சு கூட தடுக்கல. பசிக்கோளாறு தானே வந்துடுச்சு, விரல் மேலேறத்தானே உடல் கூழாகத்தானே வெந்துடுச்சு. வீணா வைக்கப்படும் கிளிய பூனை கொட்டடிச்சு உரிய மீச குத்திடுச்சு பயலே, ஆசை குத்தி வச்ச புயலே. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன், நீ பின்னாலே வந்தா நான் தன்னால தாரேன். மலை மேலே மழை தூர அலை மேலே அலமோட்டும். நீ கும்முன்னு தாக்குமா குத்து குத்து, நீ கம்முன்னு தான் வாய் கொஞ்சம் பொத்து.
வச்சிக்கவா 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 எடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துதைய கிறுக்குல சுத்திக்கவா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா தடுக்கல 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 திண்டானே தந்தானே நானா தரம் திண்டானே திண்டானே நானா மாரோட நானே தினம் போராடுறேனே பசிதாளாமத்தானே தின்றால் என்ன வேரோடு நீயே விழிகோடாலியாலே என சாட்சாயே மானே தள்ளாடுற கொஞ்சி கொஞ்சி கிட்ட வரியா பஞ்சு பஞ்சு மிட்டாய் தரியா பாடி பாடி பட்டி தபுலா தேடி செந்து கடி நிழல ஒரு பச்சை கிளி போல நான் துதிக்கவா போல இருவட்டு கிளி போல கண்ணு வெட்டு தடி ஆள கரும்போறோம் இருந்தேர போறோம் குத்து கம்மனு தான் வாய கொஞ்சம் பொத்து வச்சிக்கவா எடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல சுத்திக்கவா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா தடுக்கல நான் 18 பட்டிக்க ராசா என் நகம் பட்ட மலராத ரோசா நான் 18 பட்டிக்கு ராணி என்ன எங்காச்சும் கூட்டிட்டு போனி பசிக்காம தொட மாட்டேன் ருசிக்காம விட மாட்டேன் உசுக்குன்னு தரமாட்டேன் உசுக்குன்னு விடமாட்டேன் குத்து குத்து கம்மனு தான் வாய கொஞ்சம் பொத்து ஹலோ டாக்டர் டாக்டர் ஹலோ டாக்டர் குட் ஈவினிங். வாங்க மிஸ்டர் மனோ, குட் ஈவினிங். உங்கள் சிஸ்டருக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது. நவ் ஷி இஸ் ஆல் ரைட், ஃபைன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் சொன்ன வார்த்தையை நம்பி பணம் கட்டுறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு. பணம் கட்ட டிலே ஆகும். நான் கூட ஆப்ரேஷனை போஸ்ட்போன் பண்ணலாம் தான் நினச்சேன். நல்ல வேளை நீங்கள் எனக்கே ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணுவீங்க. அதனால் இல்லைன்னா இன்னைக்கு ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் இந்தாங்க, இது பிளாங்க் செக்கு. நீங்கள் செஞ்ச ஆப்ரேஷன் சார்ஜு, மெடிக்கல் சார்ஜு, மற்ற எல்லாத்தையும் இதில் பில் பண்ணிக்கிங்க டாக்டர். நீங்கள் எங்களை நம்பி பிளாங்க் செக்கே கொடுக்குறீங்க. நாங்கள் உங்களை நம்பாமல் இருந்திருந்தா அது ரொம்ப தப்பாக இருந்திருக்குமே. ஐயோ டாக்டர், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் டாக்டர். சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேங்க. என்னங்க அதுக்குள்ளே கிளம்புறேங்கிறீங்க? உங்கள் சிஸ்டரை பார்த்துட்டு போங்க. இல்லை டாக்டர், பரவாயில்ல டாக்டர். பாக்காட்டி என்ன, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி. மிஸ்டர் மனோ, லவ் மேரேஜ் பண்ணிவிட்டுங்க மேலே பெற்றவங்க தான் ரொம்ப கோபமாக இருப்பாங்க, பெரியவங்க தான் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வயசுக்கு ஏன் இப்படி பார்க்க மாட்டேன்னு வீம்பா இருக்கிறீங்க? ஐயோ வீம்பெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். இந்த சுச்சுவேஷனில் என் அக்காவை நேரில் பார்க்குற தைரியம் என் மனசில் இல்லை டாக்டர். அப்படிலாம் சொல்லாதீங்க மனோ. அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்காக குளோரோஃபார்ம் கொடுத்தப்ப மயக்கத்தில் கூட மனோன்னு உங்கள் பேரையே தான் சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வரேன். இத்தனை நாள் பார்வை இல்லாமல் இருந்த அவங்க இன்னைக்கு கண் திறந்து பார்க்க போகிற முதல் முகம் உங்கள் முகமாக இருக்கட்டும். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். மிஸ்ஸஸ் தேன்மொழி, இப்போது உங்களுக்கு கட்டு அவுக்க போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல்
பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்க போகிறீங்க. மனோ மனோ சாரிடா. என்னுயிரே என்னுயிரே யாவும் நீதானே கண்ணிரண்டில் நீ இருந்து பார்வை தந்தாயே உறவென்று சொன்னால் நீதானே உதிரத்தில் ஓடும் பூந்தேனே வரமும் தவமும் நீயே வளமும் நலமும் நீயே உயிரினில் கலந்த என் தாயே தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ உந்தன் தங்கோ 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 செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ சொக்க தங்கோ 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 செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ உந்தன் தங்கோ 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 செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ சொக்க தங்கோ என்னுயிரே என்னுயிரே யாவும் நீதானே. கண்மணி கண்மணி கண்மணி, உங்களுடைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் தலைவாச கதவை மூடி வைன்னு. இப்ப பாரு, கண்ட கண்ட நாயெல்லாம் உள்ள வருது. அப்பா அத்தை வந்திருக்காங்கப்பா. அத்தைப்பா. உனக்கு அத்தைன்னு ஒருத்தி இருந்தா அவ செத்து போய் காரியம் செஞ்சு 3 மாசம் ஆச்சு. அண்ணா ஏனா ஏனா இப்படி எல்லாம் பேசுற? நீ இன்னும் எதையுமே மறக்கலையாண்ணா? இனி என் உசுரே போனாலும் எதையுமே மறக்க மாட்டேன். அண்ணா ஏன் புள்ள பண்ண தப்புக்காக ஏன் பையனையும் கண்மணியும் பலிகாட ஆக்காதண்ணா. உன் மகன் பலிகடை ஆகக்கூடாதுன்னு இவ்வளவு ஆதங்கப்படுறீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மகனை பலிகடை ஆக்குனீங்களே, அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். மனமும் கண்மணியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்காங்க. எப்படியாவது அவங்கள நீ தானே சேர்த்து வைக்கணும். அப்போதானே அவங்க நல்லா இருப்பாங்க. என் பிள்ளை மேல எனக்கு அக்கறை இருக்குது. அவளை யாருக்கு கட்டி வச்சா நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும். இப்பதான் இவளோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வச்சிருக்கிறோம். நீ மறுபடியும் அவன் மனசை கலைக்க நினைக்காத. இது நடக்கவே நடக்காது. அப்பா அத்தை பாவப்பா, பாருங்கப்பா அத்தை அழுகுறாங்கப்பா. இந்த ஆளு வச்சுக்கலாம், நான் மயங்க மாட்டேன். இது என்ன இளவு வீடா வந்து அழுதுட்டு நிக்கிறதுக்கு? மரியாதையா வெளியே போயிரு, இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். இல்லைண்ணா நான் போக மாட்டேன். வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீ நல்லபடியா போக மாட்ட. என் மாவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்க, அருவாள் எடுத்து வெட்டியே போடுவான். மரியாதை வெளியே போயிரு. என் மாமாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க? ஒரு பொண்ணு புகுந்த வீட்டில இருந்து வெளியே தள்ளுனா பிறந்த வீட்டுக்கு தான் மாமாவை தடக்கலையும் தெரியும். ஆனா
இப்படி பிறந்த வீட்லயே கழுத்து பிடிச்சி வெளிதல்னா நியாயமா மாமா? ஓ ஆத்தாகாரிய முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே நாயம் கேட்க வந்தியா? இத்தனை நேரமா எங்க இருந்தியோ அங்க போய் உன் நாயத்தை கேளு. நான் எங்க மாமா இருந்தேன்? இந்த ராமலிங்கம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கிறா. இவனுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறியா? அந்த ஓடிகாலிக்கு கண் ஆபரேஷன் பண்ணி வச்சதும் தெரியும். ரோட்ல அடிபட்டு கிடந்த அவளோட புருஷனை ஆஸ்பத்திரியில் சேர்த்தது எனக்கு தெரியும். மாமா கூட பிறந்த பொறப்பு மாமா. இப்படி யாரும் இல்லாத அனாதை மாதிரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல மாமா. போ சாமி, போய் காப்பாத்து. இல்ல அவங்கள கூடவே வச்சு காப்பாத்து. அது ஊம்பாடு. உன்னை போன்னு சொல்றதுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாருப்பா? மாமா கோயிலில் வளர்ந்த யானைக்கு ஆசீர்வாதம் பண்ண மட்டும்தான் மாமா தெரியும். நான் உன் வளர்ப்பு மாமா. ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க என்னால முடியல மாமா. ஆனா நீ வீம்பா இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது மாமா. மாமா அக்கா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது எங்க யாருக்கு சத்தியமா கடைசி வரைக்கும் தெரியாது மாமா. ஆனா பழச தொட்டு சொல்லு மாமா. என் அம்மா உனக்கு துரோகம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறியா மாமா? அப்படி பார்த்தா நான் அப்பா அம்மாவிட்ட வளர்ந்ததை விட உன் கூட தான் மாமா அதிகமா வளர்ந்துருக்கிறேன். எங்களை இந்த தெய்வான மகன் சொல்றதை விட இந்த ராமலிங்கத்தோட மருமகன் தான் வந்து ஊரே சொல்லும். நம்ம குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எல்லாமே நீதான மாமா. ஆனா குடும்பமே கலங்கி நின்னப்போ கூட்டத்துல குழந்தைய கைவெளி விட்டு போன மாதிரி எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடல மாமா. எனக்கு நல்லா தெரியும் மாமா. கண்மணியை விட ஏன் தேவா மச்சானை விட எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு நல்லா தெரியும் மாமா. ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் நீ தானே மாமா கூடவே வந்த மாமா. நான் உன்னோட வளர்ப்பு மாமா. எனக்கு நல்லது கேட்டதெல்லாம் பிரிச்சு பார்க்க நல்லாவே தெரியும் மாமா. ஆனா சத்தியமா மனசை தொட்டு சொல்றேன், கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை மாமா. அவ எங்க இருந்தாலும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா கண்களுக்காம இருக்கணுங்கிறதா என்னோட எண்ணமே. அவ யாரு கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருப்பாங்கிறதே நீதான் மாமா முடிவு பண்ணணும். அதே மாதிரிதான் தேவா மச்சானும் முரட்டுத்தனமா ஆரம்பத்துல தப்பு தப்பா முடிவு எடுத்தாலும் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கும் மாமா. உன் கூட பேசாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ரணமா இருக்குது மாமா. எங்களுக்கு நீ வேணுமோ, நீ வேணுமோ, நீ எங்களுக்கு சாமி கொடுத்த வர இல்ல மாமா, வரவாவே வந்த சாமி மாமா. இதுக்கு மேல எங்களை வெறுத்துறாரு. மாமா உனக்கு இருக்கிற அதே பாசதான் மாமா எனக்கு இருக்கு. அதே மாதிரிதான் உனக்கு இருக்கிற அதே வீப்புதான் எனக்கு இருக்கு. இனிமே நீயா கூப்பிடாம உன் வாசம் வீட்டு வாசப்படியா நான் மிதிச்சுறேன். என்ன கேளு மாமா. வாமா போலாம். தேனு தேன்மொழி
கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ போதுமா போதும், நீ தப்பு செஞ்சது போதுமா போதும். நாங்கள் உன்னைய நாங்கள் உன்னைய மன்னிச்சிட்டோமா மன்னிச்சிட்டோம். அந்த பாலா போன கடவுள உன்னை மன்னிச்சிட்டாமா. நீ மகாராணி மாதிரி இருந்த நீ இப்போ இவ்வளவு சிரமப்பட்டு உன் தலையில எழுதி இருக்குதுமா, தலையில எல்லா விதி எழுதி இருக்குது. ஐயா பெத்தவங்க சம்மதமும் ஆசீர்வாதமும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்க்கை முதல்ல சொர்க்கமாக தான் தெரியும். ஆனால் அதுதான் பெரிய சாபமே. யாருமே இல்லாமல் அனாதையாக ரோட்டில் அடிபட்டு கிடந்தப்ப என்னை நம்பி வந்தவளை நடாத்தில் விட்டுட்டு போயிடுவேணும்னு ஒரு நிமிஷம் பயந்து அப்படியே நடுநடுங்கி போயிட்டேன் சார். ஆமாப்பா, தம்பி தான் அவரையும் காப்பாற்றி எனக்கும் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டி எல்லாத்தையும் பார்த்தது தம்பி தான்ப்பா. எல்லாமே எனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதாம்மா நான் அங்கே வந்தேன். மனம் போய் பார்த்து வர சொன்னாமா, அத்தம்மா நான் அங்கே வந்தேன், பார்த்துட்டேன், நான் வந்தோம்மா. அப்பா அப்பா அம்மா எப்படிப்பா இருக்காங்க? எல்லோரும் நல்லாத்தாம்மா இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் உடம்ப பத்திரமா பார்த்துக்கம்மா, பத்திரமா பார்த்துக்க. நான் வரேன்டாம்மா. அப்பா இருங்கப்பா, நீங்க சாப்பிடாம கூட போறேன்னு சொல்றீங்களேப்பா. இங்க வரமா, இன்னொரு நாளைக்கு நாங்க 3 பேர் வந்து சாப்பிட்டு நல்லா நிம்மதியா போறோம்மா, நிம்மதியா போறோம். வரேன்டாம்மா. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு காசெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே உங்கள் மகன் தான் எங்களுக்கு பண செலவு பண்ணி எங்களுக்கு வைத்தியம் பார்த்துருக்காரு. நீங்கள் இவ்வளோ பழசெல்லாம் மறந்துட்டு எங்களை பார்க்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். தம்பி வேண்டாம் மட்டும் சொல்லாதீங்க தம்பி, வாங்கிக்கிங்க வாங்கிங்க தம்பி. அம்மா அம்மா மாமா கொடுக்குற தம்பி வாங்கிக்கிங்க. இல்லாமா அப்பா கொடுக்குற காசை நீ வாங்கிக்கம்மா, வாங்கிக்கோ. வெளியே போ. மணி 10 ஆகுதுன்னா நீங்க தூங்கலையா? தூக்கம் வரலப்பா, என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரமாவே என் நெஞ்சில் படபடபடன்னு இருக்குப்பா. என்னால் ஒன்றும் பண்ண முடியலப்பா. அப்பா உடம்புக்கு சரியில்லைன்னா வாங்கப்பா, ஆஸ்பத்திரி போகலாம். இல்லைப்பா தேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலில் வேண்டாப்பா. உள்ள மாத்திரை வச்சிருக்கிற அதை எடுத்துட்டு வாப்பா, போட்டா சரியா போயிடும்.
அப்பா என்னாச்சுப்பா? இப்பதான் சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்க, அதுக்குள்ள மறுபடியும் மாத்திரை போடுறீங்க, என்னப்பா ஆச்சு? இப்பதான் மாத்திரை போட்டேன், ஒன்றும் இல்லைம்மா, சரியா போயிருமா கொஞ்ச நேரத்தில். அப்பா நீங்கள் போய் படுங்கப்பா, கொஞ்சம் பாரத்தில் சரியாயிடுச்சுன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரி போகலாம்ப்பா. இல்லைப்பா தேவா, எல்லாம் சரியா போயிருப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. அப்பா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்ப்பா, நீங்கள் போய் படுங்கப்பா. இல்லைப்பா, நான் இப்போவே பேசி ஆகணும்ப்பா. தம்பி, நான் கேட்குறேன், நீ கோவப்படாம பொறுமையாக கேளுப்பா. அப்பா அன்னைக்கு தான் ஒரு நாள் கோவப்பட்டு உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேசிட்டேன். இனிமேல் கோவப்பட மாட்டேன்ப்பா, நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கப்பா. தம்பி, சாயந்தரம் உன் நண்பர் சிவாவை பார்த்தேன். அவன் நடந்தது எல்லாம் சொன்னாப்பா. வேணாயா, இந்த பழிக்கு பழி வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்பியா. அவதான் வயசு கோளர்னால தப்பு பண்ணிட்டேன்னா நாம தெரிஞ்சே தப்பு பண்ணலாம் ஐயா. வேண்டாயா, வேண்டாயா. இத்தனை வயசாயுமே நான் நிதானமா யோசிக்கலப்பா. ஆனா நான் வளர்த்த மனோகர அவன் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட என்னால பதில் சொல்ல முடியலப்பா. ஐயா, எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசைப்பா. அப்பா என்னப்பா இது கடைசி ஆசை அது இதுன்னு? எனக்கு என்னப்பா பயமா இருக்குப்பா. கண்ணு, ஒண்ணு இல்லம்மா. கடைசி ஆதின்னு சொன்னா நான் என்ன செத்தா போயிட போறேன்? அப்பா சும்மா தாம்மா சொன்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. தம்பி, இனிமேலு அத்தா குடும்பத்தை தள்ளி வைக்கக்கூடாதுப்பா. நம்ம கண்மணிய மனவுக்கே கட்டி கொடுத்துடலாப்பா. கண்மணி, நீ மனோகரனுக்கு போன் போட்டு சீக்கிரம் வர சொல்லுமா. அவன் வரமாட்டான், நான் சொன்னான்னு சொல்லுமா, அவன் வருவான். போடுமா சீக்கிரம். மாமா. தம்பி, என்னால் நிற்க முடியலடா. ஹலோ மாமா, கேக்குதா? ஹலோ கண்மணி, சொல்லு கண்மணி, எதுக்கு இந்நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிற? எங்க மாமா இருக்க? நான் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். இங்கே வடுகுபடி பெரிய வீட்டு தான் இருக்கிறேன். என்னாச்சு? ஏன் மாமா, நீ சீக்கிரமா கொஞ்சம் வீட்டுக்கு வா மாமா. அப்பா உன்னை வர சொன்னாரு. அவரு ஏதேதோ சொல்றாரு மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. கண்மணி, பயப்படாத. மச்சான் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆமா மாமா, அண்ணா கூட தான் இருக்காரு. சரி, பயப்படாம இரு, 5 நிமிஷம் வந்துடுறேன், ஒரே நிமிஷம். சரி மாமா. தம்பி, என்னால் நிற்க முடியறா. அப்படியே அந்த சேர் எடுத்து போடுறா, அப்படியே உட்காந்துக்கிறேன். அப்பா நிற்கவே முடியலைங்கிறீங்க, வாங்கப்பா ஆஸ்பத்திரி போகலாம்ப்பா. இருப்பா, என் மனோகர வரட்டுப்பா. வந்தோடனே போலாப்பா. மாமா, ஐயா, மாமா, ஐயா, பந்தையா ஆஸ்பத்திரி போல. என்னாச்சு இப்படி வேத்து கொடுத்து? ஏன் மாமா ஆஸ்பத்திரி போல? ஒண்ணு இல்லையா, எல்லாம் சரியா போயிடும். ஐயா, ஐயா, இல்லையா, ஐயா, நான் ஒன்று பேசலையா. ஐயா, நான் வளர்த்த உனக்கு இருக்கிற பக்குவம் கூட உள்ள வளர்த்த ஐயா எனக்கு இல்லாம போச்சியா. நிலம புரியாம
உங்களுக்கு அயப்படுத்துறதுக்கு ஐயா இத தாயாவல மாண்டேன் ஐயா. இந்த வடுகப்பட்டி ராமலிங்கத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். கண்மணி ஐயா தேவா, எந்த சூழ்நிலையிலும் என் பிறந்தவ குடும்பத்தை கைவிட்டுறாதையா. ஐயா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்யா, எல்லாரும் நல்லா இருக்கணும்யா, எல்லாரும் எல்லாரும். மாமா மாமா ஏன் மாமா என்னாச்சு? மாமா என்னாச்சு? மாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? என்ன தவிக்க விடலாமா? சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? என்ன தவிக்க விடலாமா?
பாசப்புறா விண்ணிலே வீசாமல் வீசும் இங்கே பாசப்புயல் மண்ணிலே இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து பெயரில் மட்டுமே தாயை சுமக்கும் உறவு இல்லை இந்த தாய்மாமன் உறவு. அன்பில் அன்னையையும் அரவணைப்பில் தந்தையையும் ஒன்றாக பெற்ற உறவு இந்த தாய்மாமன் உறவு. இந்த உலகம் உள்ளவரை இந்த தாய்மாமன் வடுகுபட்டி ராமலிங்கம் அனைவரின் இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். என்றும் உங்களுடன் BSS பிரதர்ஸ் கரூர் மற்றும் கலைச்சமல் SS வல்லரசு அவர்களுடன் உங்கள் இயக்குனர் மாத்தூர் D சதீஷ்குமார். நன்றி. எங்களது இதுகாரும் எங்களது இளைஞர் நாடக மன்றத்தாரின் 58வது கலைப்படைப்பான வரமாய் வந்த சாமி வாழ்வியல் நாடகத்தை இதுவரை பொறுமை காத்து அமைதி காத்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நாடகத்தை காண திரளாக வந்திருந்த நாடக கலாமன்றத்தினர் அனைவருக்கும் எங்களது இதயங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாடகம் சிறப்புற நடைபெற பாதுகாப்பு நல்கிய காவல் ஆய்வாளர் கவுந்தப்பாடி அவர்களுக்கும் இந்த நாடகத்தை நடித்து கொடுத்த மிக அற்புதமான இந்த நாடகத்திற்கு நடித்து கொடுத்த நடிகைகள் தேவிகா சேலம் அவர்களுக்கும் ராகினி சேலம் அவர்களுக்கும் காயத்ரி ஈரோடு அவர்களுக்கும் ராதிகா சேலம் அவர்களுக்கும் அஸ்வனா சேலம் அவர்களுக்கும் எங்கள் இளைஞர் நாடக மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாடகத்தை சிறப்புற இயக்கி நாடகம் மிகச்சிறப்பான வெற்றியடைய எங்களுடன் உறுதுணையாக பயணித்த எங்களது இயக்குனர் D சதீஷ்குமார் மாத்தூர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சதீஷ் வாங்க. இயக்க மேற்பார்வை கலைச்செம்மல் SS வல்லரசு ஸ்ரீ அரசு கலைக்கூடம் கொடுமுடி அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். BSS பிரதர்ஸ் கரூர் கதைவசம் அவர்களுக்கும் சீன் செட்டிங்ஸ் அமைத்து சிறப்பான ஒத்துழைப்பு நல்கிய தென்னக புகழ் ஸ்ரீ மோகன் சீன் கம்பெனி பரமத்திவேலூர் அவர்களுக்கும் காட்சி நடத்துனர்கள் கவிலோகு வெங்கடேஷ் அவர்களுக்கும் இசை இந்த நாடகத்துக்கு உயிரூட்டிய இசையமைப்பாளர் சுருதி சுப்பு நடுப்பாளையம் அவர்களுக்கும் நாடகத்தை ஒளிப்பதிவு செய்ய வந்திருந்த தம்பி ஜெகநாதன் ஜெயம் டிஜிட்டல் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் விருமாண்டம்பாளையம் அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகம் வெற்றியடைய இதுவரை பொறுமை காத்து இந்த நாடகத்தை இறுதி வரை இருந்து எங்களுடன் கண்டுகளித்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் இந்த நாடகம் வெற்றி பெற எங்களுக்கு உறுதுணையாக பொருளுதவி வழங்கி ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் இந்த நாடகம் சிறப்புற நடைபெற எங்களுடன் பயணித்த நாடக மன்றத்தின் கண்மணிகள் அனைவருக்கும் பல வேலைகளுக்கு நடுவிலும் அவங்க சொந்த வேலைக்கு நடுவுலையும் கூட இருந்து முழு நேரமாக இதுக்காக கஷ்டப்பட்டாங்க அந்த பசங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே செய்ய முடியாது இந்த நன்றி சொல்கிறத தவிர. அவங்க தான் இதுக்கு இந்த நாடகத்துக்கு தூணு. அவங்க எல்லாத்துக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. எங்கள் இயக்குனர் சதீஷுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா இவர் அண்ணன் கலைச்செம்மல் SS வல்லரசு ரொம்ப நன்றிங்க. அரசு சீன் கம்பெனி ரொம்ப நன்றிங்கண்ணா.
இந்த நாடகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடகத்தை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கி சென்ற எங்களது ஊர்கொத்துக்காரர் எஸ்.என். வெங்கடேசன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஒரு சில வார்த்தைகள் எங்களது இயக்குனரை பேசப்படுகிறது. எனக்கு இது 2வது ஆண்டா வாய்ப்பு கொடுத்த சின்ன புலியூர் இளைஞர் நற்பணி மன்றத்துக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் நான் கதையை கொடுத்தேன். மாமா இந்த கதை நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு. சேட மாப்பிள்ள நீ சொன்ன சரியா இருக்கும் அப்படின்ட்டு வரமே வந்த சாமி போடலான்னு சொன்னேன். அதே மாதிரி கேட்டதும் ஒத்துட்டாங்க. அதுக்கு முதல்ல நன்றி. அதே மாதிரி இந்த கதையை எங்கிட்ட கொடுத்து உன்னால் பண்ண முடியும்னு என்னை நம்பினேன் என் நண்பன் பிஎஸ்எஸ் பிரதர்ஸ் கரூர் அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி அண்ணனு சீன் கம்பெனி இன்னைக்கு இருந்தது. ஆனால் எனக்காக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னேன். அவ்வளோ சிரமத்துக்கு இடையிலையும் என் அண்ணன் கலைச்சம்மல் எஸ்.எஸ். வல்லரசு அண்ணா எனக்காக வந்து நாடகத்தை சிறப்பாக ஓட்டி கொடுத்ததுக்கு நன்றி. மற்றும் என்னையோட இணைந்து பணியாற்றிய கதையாசிரியர் கவி லோகு அவர்களுக்கும் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோருக்கும். அதே மாதிரி இந்த கதைக்கு இவங்க இருந்தால் நல்லா இருக்குமாமா அப்படின்னா மாப்பிள்ள உனக்கு யார் வேணுமோ அவங்கள போட்டுக்க அப்படின்னு சொல்லி எனக்கு லேடிஸை உனக்கு யார் தேவையோ அவங்கள புக் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த கதைக்கு தேவிகா, ராகினி, காயத்ரி, ராதிகா மற்றும் அச்சு சொன்னோன்னே சரிண்ணா அப்படின்னு சொல்லி வந்து சிறப்பாக நடித்து கொடுத்த நடிகைகள் அனைவருக்கும் நன்றி. மற்றும் எனக்கு சீன் கம்பெனி அமைச்சு கொடுத்த மோகன் சீன் கம்பெனி பிரதீப் மற்றும் ஆப்ரேட்டர் செட்டிங்ஸு எல்லாருமே பிரபு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி. வீடியோ எடுத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த சாரி எனக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கிற மியூசிக் எனது அருமை மாமா சுப்பு மாமாவுக்கு எனது மனமார்ந்த நன்றி. வேற யாராவது பெயர் விடுபட்டு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. மீண்டும் அடுத்த வருடம் இதேபோல் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாத்தூர் டி. சதீஷ்குமார். நன்றி நன்றி நன்றி.